உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, கேள்வி பதில் நிகழ்ச்சியில நாம் 132 நெருங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு நண்பர் அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, உங்களுடைய அனுபவத்தை அதுக்கு பதிவு பண்ணுங்க. சித்திரையில் அப்பன் தெருவுநிலை. சித்திரையில் அப்பன் தெருவுநிலை அப்படின்னா, சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தாவா அல்லது சித்திரை மாதம் பிறந்தாவா? அவருடைய கேள்வி. இந்த பழமொழிகள் நிறைய இருக்கு, நூற்றுக்கணக்கான பழமொழிகள் இருக்கு. இது எல்லாமே அது எதுக்குமே உண்மையான லாஜிக் இருக்காது. மகத்து பெண் ஜகத்தை ஆளும் அப்படின்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, பரணியில் பிறந்தவன் தரணியை ஆழ்வான். சித்திரையில் அப்பன் தெருவினிலே. சித்திரை என்பது சித்திரை மாதம். அந்த மாசத்துல குழந்தை பிறந்ததுன்னா தகப்பனாருக்கு ஆகாது என்று சொல்லப்படுது. என்னுடைய அனுபவத்தில் அந்த ஐப்பசி மாதத்தில் பிறந்தால்தான் அந்த குழந்தையினுடைய தகப்பனார்மார்கள் பெரும்பாலும் சோபிக்கவில்லை. எப்படி சோபிக்கப்படுவதில்லை? சூரியன் நீசமாக அந்த குழந்தை பிறக்குதை வழியே வேற ஒன்றும் உயிருக்கெல்லாம் ஆபத்து இல்லை, பட் பிரகாசமாக இருப்பதில்லை. அதே நேரத்தில் நான் சித்திரை மாதத்தில் தான் பிறந்தேன். எனது தம்பியும் பிறந்தான். எங்கள் தகப்பனார் ஒரே மாதிரியான வாழ்வாதாரத்தை உள்ளடக்கியவர். அவர் தன்னுடைய வாழ்நாளில் அனுதினமும் என்ன வருமானம் வருகிறதோ அதில் குடும்பத்தை நினைத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து மறைந்தவர். அந்த திருவில் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அது லாஜிக் இல்லை. சித்திரை மாதத்தில் சச்சின் டெண்டுல்கர் பிறந்திருக்கிறார். அவர் 24ஆம் தேதி ஏப்ரல் மாதம் பிறந்திருப்பார். 72, 73. நான் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவர் வெள்ளிக்கிழமை, நானும் வெள்ளிக்கிழமை. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பழமொழிகள் வருங்கால ஜோதிடர்கள், வருங்கால சந்ததிகள் தயவுசெய்து அதை எடுத்து மக்களிடம் அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த பழமொழிகளுக்கெல்லாம் லாஜிக் இல்லைங்கிறத நம்ம அனுபவத்தில், என்னுடைய அனுபவம் உங்களுக்கு சொல்லும் பொழுது, இந்த கிட்டத்தட்ட 132 பதிவுகள்லையும் ஏதாவது ஒரு மெசேஜ் வருங்கால ஜோதிடர்களுக்காக நான் சொல்லியிருப்பேன். வாடிக்கையாளர்களுக்கு பதில் கிடைச்சிருது. ஜோதிட ஆர்வலர்களுக்கு இந்த என்ன மெத்தடுங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சு இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியில் என்கிட்ட ஃபோன் பண்ணி இவர்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு முடிவுக்கு நானும் இது 25 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளுக்கு முன்பே லைவ் ப்ரோக்ராம் பண்ணேன். 1 மணி நேரம் வாரத்தில் 100 லைவ் பண்ணேன் லோக்கல் டிவியில். அது மாதிரி இதுக்கெல்லாம் அப்பவும் விளக்கம் கொடுத்துருக்கேன். சித்திரையில் அப்பன் தெருவிலே நம்பாதீங்க. எப்போ சூரியன் மேசத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதோ அவங்களுடைய குணாதிசயங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகளில் ஒரு உண்மை இருக்கும், உழைப்பு இருக்கும், நேர்மை இருக்கும், நல்ல நிர்வாகம் இருக்கும். அதே மாதிரி எப்பொழுதும் தன்னம்பிக்கை இருக்குது. எல்லாமே என்னிடம் இருக்கிறது. உண்மை, உழைப்பு, நேர்மை, தன்னம்பிக்கை இதெல்லாமே என்கிட்ட கண்டிப்பாக உண்டு. நிர்வாகத்திறன், குடும்ப நிர்வாகம் நான் தான் பார்க்குறேன். ஏங்க சித்திரையில் பெறக்கூடாதுன்னு ஆடி மாதத்தில் கொண்டு பிரித்து வைக்கிறீங்க? ஆடி மாதம் ஆச்சுன்னா போதும், உடனே கணவன் மனைவியை, புதுமண தம்பதிகளை பிரித்து வச்சிருவாங்க அந்த ஒரு மாதம். ஏன்? குழந்தை சித்திரையில் பிறக்கக்கூடாது. பிறந்தால் அப்பன் தெருவனிலே இல்லை. சித்திரையில் பிறந்தால் சூரியன் பூமிக்கு மிக அருகில் வருவதால் வெப்பமயமாக இருக்கும் பூமி. அதனாலதான் பார்த்தீங்கன்னா அப்போ கத்திரி, அக்கினி வெயில். குழந்தைக்கு ஏதாவது வெக்கை நோய், ஏதாவது சில நோய்கள், அந்த காலத்தெல்லாம் பிளேக் நோய், அதே மாதிரி பெரியம்மைக்கெல்லாம் மருந்தே கிடையாது. பெரியம்மையா முதலில் தெரிவிப்பதற்கு 1000 ரூபாய் பரிசு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 45 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அங்கே சவுத்தில் விளம்பரங்கள் நான் படிச்சிருக்கேன். பெரியம்மையா உடனே தெரிவிப்பவருக்கு 1000 ரூபாய் பரிசுனா இன்னைக்கு எவ்வளோ ரூபா? அந்த மாதிரி அந்த காலத்தில் நாம் பயந்தோம். இன்றைய கால மாற்றங்கள் ஏற்பட்டு மருத்துவத்தில் வளர்ச்சி அடைந்து, அதே மாதிரி நாம் எல்லாமே ஜோதிடம் எல்லாமே நவீனமயமாக்கப்பட்டு, நவீனமய ஜோதிடவியலில் தயவுசெய்து இந்த பழமொழிகள்லாம்
பார்த்து குழப்பிக்காதீங்க. அதே மாதிரி தை மாதத்தில், அதாவது தை மாதத்தில் வேண்டாமே கர்ப்பம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. தை மாதத்தில் வேண்டாமே கர்ப்பம், அதுதான் அந்த குழந்தை தான் கரெக்டாக ஐப்பசியில் பிறக்குது. ஐப்பசியில் பிறக்கும் குழந்தைகள், ஒரு மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருடைய தகப்பனாருக்கும் பாதிப்பா என்றால் இல்லை. அதில் விளக்கமாக போட்டிருக்கேன், பாதிப்பு. அதை போய் பாருங்க என்ன மாதிரி. இன்றைய கேள்வியில் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க? லக்ஷ்மி நரசிம்மன் சார், வணக்கம் சார், தேங்க்ஸ் ஃபார் சர்வீஸ் டு த பீப்புள், டேக் கேர். தேங்க்யூ சார். வணக்கம் குருஜி. பாலகிருஷ்ணன், சுவிட்சர்லாந்து. வந்தும் விசா இல்லாமல் ஜெயிலில் இருக்கும் நண்பர் தனக்கு விசா கிடைக்குமா அல்லது நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவேனா என்று கேட்கிறார். அவருடைய டேட் ஆஃப் பர்த் 3/2/80, 8:15 AM. 4 தமிழர்கள் இவ்வாறு ஜெயிலில் இருக்கிறோம். உங்கள் உதவியே ஆறுதல், உங்கள் உதவியை என்றும் மறவோம். நன்றி குருஜி. அதாவதுங்க, வெளிநாட்டு வாழ்வாதாரங்கள் என்று ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு வைங்களேன், கண்டிப்பாக வெளிநாட்டில் வாழ்வார். ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், நாம 2 பேர் தான் பூர்வ குடிகள். மீதி இங்கிருந்து சென்றவர்கள் எல்லாம் மலேசியாவர்கள்லாம் அங்கே போயிட்டு அங்கே புலம்பெயர்ந்து பிறந்தவர்கள். அதே நேரத்தில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய அரசாங்கம் சில சட்ட திட்டங்களை எல்லாம் மாற்றி அமைக்கும் பொழுது இவர்கள் இங்கிருந்து மைக்ரேட் ஆகி அங்கே இருக்கும்போது ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான சிக்கல்கள் என்னுடைய வாடிக்கையாளர் ஒருத்தர் அங்கே தான் இருக்கிறார், மேச ராசிக்காரர். அவரும் இதே மாதிரி ரிமாண்டில் தான் வச்சுருக்காங்க. பட் செல்ஃபோன் பேசலாம், ஒரு 3 நாளைக்கு முடியாது, அப்புறம் கொடுத்துருவாங்க, பேசுவாங்க. அவர் மேச ராசிக்காரர் என்கிட்ட கேட்டிருக்கிறாரு, நாட்டுக்கு திரும்ப அனுப்ப மாட்டாங்க, கவலைப்படாதுன்னு சொல்லியிருக்கேன். இவருடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 3/2/80. 8:15. ஸ்ரீலங்கா. மன்னார் வளைகுடா. மக நட்சத்திரம், சிம்ம ராசி, கும்ப லக்கணம். அதாவதுங்க, பொதுவாக ஸ்திர லக்கணம், ஸ்திர ராசி இது போன்ற உடையவர்கள் புலம்பெயர்ந்து வெளிநாடு போகும்பொழுது ராகு திசையில் இவங்களுக்கு ராகு புத்தியில் ராகு அந்தரம் எல்லாமே டோட்டலாக இவருக்கு சாதகம் இல்லாமல் தான் இருக்கு. இந்த நேரம் 2026 வரைக்கும். அதில் 23/2/2024 பிறகு தன் திசையில், தனது புத்தியில், தனது அந்தரம் முடிந்து குருவோட அந்தரம் வரும். சரிங்களா? இவருடைய ஜாதக அடிப்படையில் தன்னுடைய கர்மா என்பது 8ஆம் இடத்துக்கு போய் மறைஞ்சிருது. ஸ்திர லக்கணம், ஸ்திர ராசி, மேக்சிமம் தன்னுடைய பூர்வீகம், தன்னுடைய சொந்த நாடு அங்கு பிரகாசிக்கக்கூடியது. இது சில யுத்த காரணங்களினால நாம் இங்கிருந்து மைக்ரேட் ஆகி பல நாடுகள் செல்கிறோம். இது வெளிநாட்டு குடியுரிமை கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் என்னுடைய அனுபவத்தில் குறைவு. உங்களுக்காக நாம் பிரார்த்திக்கலாம். என்னுடைய அனுபவம் ஸ்திரம் என்றால் நம்மளுடைய சொந்த நாடு. 5 குடையவன் 12ஆம் இடத்தில் பூர்வீகத்தில் இருந்தால் வெறிய செலவுகள் அதெல்லாம் நிறைய நடக்கும், இதை சொல்லலாம். அதே நேரத்தில் அந்த நாட்டை விட்டு வேறு நாடுகள் மாறுறதும் அதுக்குண்டான வாய்ப்புகள் வரும். நீங்கள் கேட்டது என்னென்னா, சொந்த நாட்டுக்கே அனுப்பிடுவாங்களா, அங்கேயே வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த ராகு திசையில் ராகு புத்தி ரெண்டுமே வெளிநாட்டு கோள் தான், ஒரே கோள். ராகு திசையில் ராகு புத்தியில் ராகு அந்தரம் முடிகிற வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. பிப்ரவரி மாதத்துக்கு மேலே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அது உங்கள் வாழ்க்கையில் ஸ்ரீலங்கா வேண்டாம், வேறு நாடுகளில் இருக்கலாம். சரிங்களா? சுவிட்சர்லாந்து தான் என்னால் சொல்ல முடியாது. வெளிநாட்டுக்குள் திசாபத்தி நடக்குது, இங்கே போவீங்க, மறுபடியும் ரிட்டர்ன்ஸ், நீங்கள் இங்கே வருவீங்க, மறுபடியும் போவீங்க. அது மாதிரி சென்று வரக்கூடிய ஜாதகம். சரிங்களா? ஏற்கனவே பாலகிருஷ்ணன் ஜாதகம் எல்லாமே சர லக்கணத்தில் இருக்கும், சர ராசிகளில் இருக்கும். கோள்கள் 9 கோள்களில் 6-7 கோள்கள் சரத்தில் இருக்கும். அவர் கன்ஃபார்மாக வெளிநாட்டில் தான் குடியுரிமை வாங்கி இருப்பாருங்கிறத சொல்லியிருக்கேன். ரைட். அடுத்தது, சார் மை சன் டேட் ஆஃப் பர்த் 4th December 10. சரி, ஸ்டடி எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. பிறந்த நேரத்தை போடணும் சார் ப்ளீஸ். தனுசு 2024 வீடியோவை பார்த்துட்டு ஆண்டனி குமார்
ஐயா, நான் தனுசு, மூல நட்சத்திரம், 2ஆம் பாதம், கன்னி லக்கணம், சந்திர திசை, குரு புத்தி என்ன செய்யும் என்று ஒரு வீடியோ போடுங்கள். அது மாதிரி தனியாக வீடியோ போட முடியாது சாமி. தனித்தனி வீடியோ போட்டோம்னா இப்படி, அதாவது நீங்கள் கன்னியா லக்கணம் இல்லையா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திர திசையில குரு புத்தி, சந்திரன் வந்து உங்களுக்கு லாபாதிபதி. ஓகே, 11 கூடையவன் 4ஆம் இடத்துல இருந்து அந்த திசை நடக்குது. வாகனத்தினால பெனிஃபிட் உண்டு. 4ஆம் பாவாதிபதி குரு எங்க இருக்கு, அது நீங்க போடல. அது இருக்கு நிலையை வைத்துக்கொண்டு அந்த வாகன தொழில் எப்ப செய்யலாம் என்னங்கிறது பார்க்கலாம். எப்போ 11 கூடையவன் 4ல் இருக்கோ அப்ப அம்மா வழியில் லாபம், வாகன வழியில் லாபம், தாய் வழி சொத்தினால் ஆதாயங்கள், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அற்ப ஆயுள் ஜாதகமா ஓர் ஆய்வு. ஆயுள் காரகன் சனி 6ல் இருந்தால், சார் ஆயுள் காரகன் சனி 6ஆம் இடத்தில் என்ன லக்கணம், நீங்க கேள்வியை வந்து கேட்கும் பொழுது கொஞ்சம் டீட்டெயிலாக கேளுங்க, நேர விரயமாக குறையும். வணக்கம் குருஜி, நன்றி. உங்கள் பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜாதகத்தில் நல்ல பலனை எதிர்பார்ப்பது போல் உங்கள் மனம் போல் உங்கள் வாழ்க்கையும் அழகாக இருக்க வேண்டும். குருஜி நன்றி. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெயிப்பதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. ஆக என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம் நல்லதே செய்கிறோம், நல்லதே நமக்கு நடக்கும், அவ்வளவுதான். அடுத்தது, வணக்கம் சார், லட்சுமி நரசிம்மன். 121வது பகுதியை பார்த்து கேட்டிருக்கிறார். பாண்டி கடக லக்கணம், எனி ஹவு சில்ட்ரன்ஸ் தேர் ஃபார் வேல்யூபிள். சார் உங்களுக்கு நான் டீட்டெயில் பதில் சொல்லிட்டேன், நீங்க கொஞ்சம் பாருங்க அப்படியே. எப்படி குழந்தைகள் பிறக்குன்னு கேட்டிருக்கிறீங்களா, எப்போ இருக்குன்னு கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் சார். அடுத்தது திருஞானம், 1 day பிஃபோர் 24ஆம் தேதி கேட்டிருக்கிறார், 1994. ஓகே, பெரிய கேள்வி, பெரிய பதிலாக இருக்குது, கேள்வியாக இருக்குது. கன்னி அஸ்தம், மாயவரம் பான். நாங்கள் 5 வருடமாக லவ் பண்ணுறோம். வீட்டில் சொன்னால் அப்போ ஜாதகம் பார்த்து ரஜி பொருத்தம் இல்லை, பையனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, 2 பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டாங்க. பொண்ணுக்கு ராகு கேது தோஷம்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார். நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம்னா நீங்கள் தான் ஐயா பார்த்து சொல்லணும். எங்களுக்கு பேரண்ட்ஸ் சம்மதத்தோடு மேரேஜ் நடக்கணும், அது பார்த்து சொல்லுங்க ஐயா, ரொம்ப பயமாக இருக்கிறதுன்னு கேட்டிருக்கிறீங்க. உங்கள் 2 பேருடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு டைமு கொடுத்துருக்குறீங்க. முதல்ல இது ஒரு நல்ல கேள்வி. காதல் திருமணம் பொருத்தம் அவசியமான ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் முதல்ல உங்கள் அப்பா அம்மாட்ட காட்டுங்க. காதல் திருமணம் பொருத்தம் தேவையா, தேவையில்லை. தயவுசெய்து பொருத்தம் பார்க்க போகாதீங்க, கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க. பாய் 6/1 1994, 16:50 திருச்சி. முதல்ல காதலிக்கிறாங்கன்னா லக்கணத்துக்கு 7-5 ஒன்றா சேர்ந்து, 1-7 ஒன்றா சேர்ந்து, 1-2 ஒன்றா சேர்ந்தாலே லவ் பண்ணி தான் கல்யாணம் விதி. அதை எப்படி மாற்ற முடியும்? இந்த பையன் ஜாதகத்தில் 7ஆம் பாவாதிபதி 5ஆம் பாவாதிபதியுடன், 5ஆம் பாவாதிபதி 7ஆம் பாவாதிபதியோட ஜாதகர் 2மே திருமணம் வந்து லவ் மேரேஜ், அவர் காதல் திருமணம் செய்வார்னு இந்த லாஜிக்கோட ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி தானேங்க விதி இருக்கு. ஏங்க இந்த விதியை வந்து நான் வந்து எங்கேயுமே போகலை. உங்கள் வீடியோ கூட நான் டெய்லி பேசிக்கிட்டே தான் இருக்கேன். காதல் திருமணம் யாருக்கு, அந்த வீடியோவில் பாருங்கள். 1 7 கூடையவனும் 5 கூடையவனும் பரிவர்த்தனையோ சேர்க்கையோ 7 5ஆம் இடத்துலையோ
5 7ஆம் இடத்துலையோ தொடர்புல இருந்தால் லவ் மேரேஜ். இவருக்கு அதானங்க இருக்கு. மிதுன லக்கணம், துலாம் ராசி, 7 குடையவன் சந்திரனோட சேர்ந்தது. தன் கற்பனையில் உதித்த பெண்ணை திருமணம் செய்வார் சந்திரனோட சேர்ந்தார். 7 குடையவன் 5ஆம் இடத்தில், 5 குடையவன் 7ஆம் இடத்தில். அவர்கள் காதல் திருமணம் தான் செய்வார்கள். யார் காதலிக்கிறாருங்கிறது அவசியம் கிடையாது. அவர் யாரை வேணாலும் காதலிக்கலாம். அவருடைய தார்மீக கடமை அது. அதே மாதிரி உரிமை. அப்போ லக்னாதிபதியே 7ஆம் பாவக தொடர்பு சொன்னோம். இவருக்கு லக்னாதிபதி புதனும் 7ஆம் இடத்துல தான் இருக்கு. இவர் எதுக்கு பொருத்தம் பார்க்கணும்? விதி என்ன சொல்லுது? சார், நான் ஜாதகம் பார்க்கணும்னு என் விதி இருந்திருக்கு. அதில் அந்த ஜோசியம் பார்த்தா அதில் நீ வருமானம் பண்ணி அதில் தான் என்னை எங்கள் ஹவுஸ் ஓனர் பயமுறுத்தி விட்டாரு. திருப்பூரில் அழகாக பிரிண்டிங் வச்சுக்கிட்டு இருந்த நீ எதுக்கு ஜோதிடத்துக்குள்ளார போற? ஐயா, 3 மாதத்து வாடகை பாக்கியா, தொழிலே நடக்க மாட்டேங்குது, ஏன் விதியை தேடி போறேன். அப்போ விதியை தேடி போனீங்கன்னா ஜோதிடத்தில் அந்த மாதிரி பிரபலமாக வந்தவங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு இல்லையேன்னாரு. அவர் 4 வருஷம் கழிச்சு இப்பெல்லாம் உங்களை டிவியில தான் பார்க்குறோம் நமஸ்காரம்ங்கிறார். என் விதி என்ன என்பதை நான் அறிந்து கொண்ட பிறகு நான் எதுக்கு என் மதியை காசே கையில் வாங்காமல் பயந்துகிட்டு இருந்தேங்க. ஜாதகம் பார்த்துட்டு என்ன பயம் எனக்கு? என்னுடைய விதிப்படி கர்மா வாக்கை உரைத்து அதன் வழி நான் வாழ வேண்டும். ஒரு சிலர் ஜோசியம் ஃப்ரீயாக பார்ப்பாங்க. ஒரு சிலர் அப்போவே ஒரு ஜாதகத்துக்கு, குடும்ப ஜாதகத்துக்கு 5000 வாங்கினவங்களாம் இருக்காங்க. ஆக நிறைய இருப்பாங்க. என் விதி என்ன? அதே மாதிரி தான் இந்த பையனுடைய மதியின் அடிப்படையில் தான் திருமணம். எதுக்கு போய் பொருத்தம் பார்க்குறீங்க? நல்ல அந்த லாஜிக்கை புரிஞ்சுங்க. காதல் திருமணம் பொருத்தம் அவசியம் இல்லை. அதே மாதிரி இப்போ இவருக்கு நட்சத்திரம் என்ன? சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி. அடுத்தது இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தை பார்ப்போம். பெண் சார், அவரவர் லாஜிக்கு விதிப்படி நம்ம சொன்னதை சொல்கிறோம். இவருக்கு லவ் மேரேஜ், அவர் விருப்ப திருமணம். இவர் வெளியில் போய் கல்யாணம் பண்ணாலும் கூட 7 அப்போ தான் நாங்கள் பேசுவோம். 7 செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், உனக்கு 2 பொண்டாட்டி எல்லாம் அப்போ பேசணும். ஆல்ரெடி இப்போ நானும் என்னுடைய என் ஜாதகத்திலே நிறைய பாருங்க, கேள்வி கேட்கறது எனக்கே மேட்ச் ஆகுது. நானும் என்னை பற்றியும் சொல்லிகிட்டே இருக்கிறேன். எனக்கு 7 குடையவன் 5ஆம் இடத்துல, 1க்கு மேற்பட்ட திருமணம். பாவம், இவங்களுக்கு அதையும் காட்டிடும், மக்களும் பார்ப்பாங்க. ஏன்னா இது கல்யாணம் பண்ணாமல், கல்யாணம் இவ்வளோ தூரம் இது பண்ணிட்டு, லவ் பண்ணிட்டு மேரேஜே நடக்காமல் பண்ணாமல் இருந்தா பாருங்க. 7 5ல் இருக்கா இல்லையா? லக்கணத்துக்கு 7. இது மாதிரி எந்த குரு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க? என்னுடைய ஜாதகத்தையே போட்டு 7ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்தில். அப்போ ஜாதகருக்கு காதல் திருமணம், விரும்பிய திருமணம், தாய் மாமன் வழி உறவு. ரைட். இந்த ஜோதிடர் இங்க என்ன சொன்னாங்க? 2 தாரம் உனக்கு, 7 குடையவன் 11 குடையவன் உச்சம், இதெல்லாம் சொன்னாங்க. கடைசியில் 2 தாரமா நடந்தது இல்லையே. இவருக்கு 7 குடையவன் 7 குடையவன் 5ல், 11 குடையவன் 7ல். இதெல்லாம் பலதார ஜாதகம். ஆனால் என் போன்ற இவரும் விரும்பி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாருன்னா ஒரே தாரத்தோடு நின்றுடும். அதுக்கு மேலே அவர் விரும்பிய பொண்ணை தாங்க கட்டுறாரு. நம்மளே பார்த்து வச்சா கூட சரிங்களா, அவரே பார்த்துக்கிட்டாரு. அது எப்படி ஃபெயிலியர் ஆகும்? சரி, ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இந்த பொண்ணு இருக்கா பார்ப்போங்க. மயிலாடுதுறை, கடக லக்கணம், 7 குடையவன் இந்த ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல இருக்கு. இது பொதுவாக ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ்னு சொல்லலாம். லக்கணத்துக்கு நேர் 7 லக்கியது, 7 குடையவன். மேக்சிமம் கடக லக்கணத்துக்கு லவ் மேரேஜ். சுவாதி, அஸ்தம், சந்திரன், ராகு. கழுத்து ரஜ்ஜு பொருத்தம் வராதனால பெண்ணுக்கு ஆகாது. அந்த பெண்ணுக்கு பாதிப்பாகி இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணுவார்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இதில் லக்னாதிபதி இந்த ஜாதக அடிப்படையில் தைரிய ஸ்தானத்தில் இருக்குது. இந்த பொண்ணுக்கு அப்படிலாம் பெரிய பாதிப்புகள் வராது.
இப்போ என்ன திசா புத்தி நடக்குது? ராகுனுடைய திசையில சந்திர புத்தி. செவ்வாய் புத்தி வரும்போது கல்யாணம் பண்ணலாம். சந்திரனே 2025 பிப்ரவரி வரைக்கும் இருக்கு. என்னுடைய அனுபவம், என்னுடைய கருத்து, உங்களுக்கு 5 வருஷமா லவ் பண்ணும் பொழுது வராத பிரச்சனை, பிரிவினை இதுக்கு மேலே வராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள். அதாவது கண்டிப்பாக ஒருவரை ஒருவர் மேடு ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒற்றுமையாக இருப்பீங்க. ஏன்னா அவருடைய லக்கணம் மிதுன லக்கணம், உங்களுக்கு கடக லக்கணம். உங்களுக்கு நான் சொல்கிறேன், இது இன்டர்காஸ்ட் லவ் மேரேஜுக்கு உண்டான ஹாரஸ்கோப். அதனால் பொருத்தம் பார்க்காதீங்க. உள்ளே போனீங்கன்னா நிறைய குழப்பமானது தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? அடுத்தது ஜீவா. குருஜி, அரசின் பிரதமர் வீடு திட்டத்தில் கட்டிய வீடு கிடைக்குமா? எப்போது? ஆயில் எப்படி ஏதேனும் என்னங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கண்ணாமணி கேட்டிருக்கிறீங்க. அதாவது இடம் இருந்ததுன்னா, இந்திய நாட்டில் உங்கள் பேரில் இடம் இருந்ததுன்னா எங்கே வீடு கட்டினாலும் கிட்டத்தட்ட 2,60,000 ரூபாய் 3 லட்சம் ரூபாயை கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதனால் 28/4/1948 இரவு 8:50 21:50 கடலூர். பொதுவா லக்னாதிபதி 4 படையவனும் 9ஆம் இடத்துல இருக்கு. 9ஆம் இடம்ங்கிறது பொதுவாக அதிர்ஷ்டம், லக்கு. சனி திசை தான் போயிட்டு இருக்கு. 4 கூடையவன் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கிடைக்கும். அடுத்தது ஆயில் எப்படி ஏதேனும் லக்னாதிபதி நீசமாகி சனியோட சேர்ந்து திசை நடக்கிறதுனால அந்த பயம், உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கு. ஆயுஷெல்லாம் தீர்க்காயுஷா இருப்பீங்க. இப்போவே உங்களுடைய வயசு 75 முடிஞ்சு 76 வயசு நடக்குது. எனக்கு தெரிஞ்ச 73 வயசுல ஒருத்தர் வீடு கட்டி கிரக பிரவேசனம் போயிட்டு வந்தேன். சிலருக்குலாம் அந்த மாதிரி அமைப்பு. பிரதமர் கட்டிய வீடு கிடைக்குமா? கிடைக்கும். ஏதேனும் பாதிப்பு உண்டா? பாதிப்புகளாம் இல்லையா? உங்களுக்கு இருந்தது தனுசு ராசி. அந்த பெரியவரும் தனுசு ராசி தான். அந்த பெரியவரும் நாங்கள் போனதும் தனுசு ராசிக்காரர் தான். 73 வயசுல வீடு கட்டி அது மாடி மேலே, கீழே இல்லை, மாடியில் ஏறணும், மூட்டு வலியோடு ஏறுவார். ரைட். உங்கள் பேரில் இடம் இருந்ததுன்னா அதில் தாராளமாக வீடு கட்டி கொடுப்பாங்க. அதுக்குண்டான முயற்சி எடுங்க. 7 சனியெல்லாம் உங்களை விட்டு விலகியாச்சு. இனி கண்டிப்பாக புதிய வீடு உங்களை வரவேற்கிறது. வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ஒரு சித்திரையில் அப்பன் தெருவு நிலைங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பழமொழிக்கு ஒரு அற்புதமான விளக்கங்கள் கொடுத்துருக்கோம். நாளைக்கு அதே மாதிரி ஒரு பழமொழியோ அல்லது நண்பருடைய கேள்வி ஏதோ அதில் நம்ம மீண்டும் 133 பார்ட்டில் சந்திப்போம். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.